7th Standard Math Chapter 2 Measurement Exercise 2.2 6 and 7 Term 2 சமச்சீர் கல்வி. First question number 6 பார்க்கலாம். Find the length of the rope by which a bull must be tethered in order that is may be able to graze on the area of 2464 meter square. அதாவது என்ன செய்திருக்காங்கன்னா ஒரு புல்லை வந்து ஒரு கயரில் கட்டியிருக்கிறாங்க புல் மேயறதுக்காக. அந்த ஏரியா வந்து 2464. அப்போ அதை கட்டியிருக்கக்கூடிய அந்த லென்த் ஆஃப் ரோப் வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ அது வந்து எப்படி இருக்குதுன்னா ரவுண்டு ஷேப்பில் இருக்குது. அந்த புல் மேயக்கூடிய இடம் வந்து எப்படி இருக்குது, டெதர்ட் இன் ஆர்டர் தட் இஸ் மே பி ஏபிள் டு கிராஸ் த ஏரியா ஆஃப் த 2464ன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்ம்லே எடுப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 2464. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா வந்து πr². தட் இஸ் ஈக்குவல் டு 2464. பை என்ன வேல்யூ வந்து 22/7 இன்டு r² ஈக்குவல் டு 2464. நெக்ஸ்ட் r² ஈக்குவல் டு 2464 இன்டு இங்கே டினாமினேட்டரில் இருக்கக்கூடியது எல்லாம் நியூமரேட்டராக வரும், நியூமரேட்டராக இருக்கக்கூடியது டினாமினேட்டராக வரும். ஓகே, இப்போ இது 11 டேபிளில் கொடுக்கலாம். 11 2s are 22, 11 2s are 22, இதில் பேலன்ஸ் 2 வருது 26. அப்படின்னா 11 2s are 22, பேலன்ஸ் வந்து 4 வருது, அப்போ 44. 11 4s are 44. இப்போ திருப்பியும் 2ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 2 1s are 2, 2 1s are 2, 2 2s are 4. 112 into 7 that is equal to 784. இப்போ r² equal to 784. ஓகே, πr² equal to 2464. பையோட வேல்யூ 22/7 into r² equal to 2464. இப்போ r² equal to 2464 into இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் நியூமரேட்டர், நியூமரேட்டரில் இருக்கக்கூடியதெல்லாம் டினாமினேட்டர். ஓகே, இப்போ கேன்சல் பண்ணிவிடுங்க. கேன்சல் பண்ணால் 784 வருது. இப்போ எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 4 1s are 4, இப்போ பேலன்ஸு 3 வருது 38. அப்போ 4 9s are 36, பேலன்ஸு 2 வருது 24. 4 6 are 24. நெக்ஸ்ட்டு திருப்பியும் 4 டேபிளாக கொடுங்க. 4 4s are 16, பேலன்ஸு 3 36. அப்படின்னா 4 9s are 36. 7 நெக்ஸ்ட்டு 7 7s are 49. நமக்கு வந்து ஆன்சர் வந்து r² ஈக்குவல் டு 4 into 4 7 into 7. இப்போ r ஈக்குவல் டு இப்போ 2 நம்பர்ஸ் வந்திருக்கு. இப்போ 4 into 4 அப்போ 1 எடுப்போம். 7 into 7 அதுலேயும் 1 எடுப்போம். தட் இஸ் ஈக்குவல் டு 4 7s are நமக்கு என்ன ஆன்சர் வருது 28 மீட்டர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 7th question. Lalita wanted to buy a round carpet of radius is 63 centimeter for her hall. Find the area that will be covered by the carpet. லலிதா வந்து என்ன செய்திருக்காங்க, ஒரு ரவுண்டு கார்பெட் வாங்கியிருக்காங்க ஹாலில் போடுறதுக்கு. அதோட ரேடியஸ் வந்து 63 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த ஏரியா தட் வில் பி கவர்ட் பை த என்னது கவர்டு பை த கார்பெட் எவ்வளோன்னு பார்க்கணும். நம்ம ஏரியா எவ்வளோன்னு பார்க்கணும். இப்போ ஆர் வந்து நமக்கு எவ்வளோ சொல்லியிருக்காங்க 63. ஏரியா கவர்டு பை த ரவுண்ட் கார்பெட் ஈக்குவல் டு πr² ஸ்கொயர் யூனிட். பையன்னு சொன்னால் வேல்யூ வந்து நமக்கு தெரியும் 22/7 இன்டு ஆரோட வேல்யூ வந்து என்னது 63. அப்போ 63 இன்டு 63. இப்போ 7ஆல் கேன்சல் பண்ணுங்கள். 7 9s are என்னது 63. 9 இப்போ 22 இன்டு 9 இன்டு 63. இப்போ இதில் 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணோன்னா 12,474 வரும் நமக்கு. யூனிட் வந்து சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, இப்போ ஏரியா அந்த கார்பெட்டோட ஏரியா வந்து ஃபார்முலா என்னது நமக்கு πr². அதாவது ரவுண்டு ஷேப்பில் வர்றதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் πr². இப்போ பையன் என்ன வேல்யூ என்னது 22/7 இன்டு ஆரோட வேல்யூ 63. அப்போ நமக்கு r² ஆனதுனால 63 இன்டு 63 தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ 7ஆல் 63 கேன்சல் பண்ணுங்கள் 9 வரும். நெக்ஸ்ட்டு 22 இன்டு 9 இன்டு 63 12,474 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.